பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 9 இயல் 2 கற்கண்டு பகுபத உறுப்பினத்தை பத்தி பார்த்திருந்தோம். கமெண்ட்ஸ்ல பகுபத உறுப்பினர் மொத்தம் எத்தனைன்னு கமெண்ட் பண்ண சொல்லிருந்தா அதற்கான பதில் 6. அது 6 என்னன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதினா என்ன, விகுதினா என்னன்றத நம்ம வகுப்புல கவனிச்சோம். இன்னைக்கு இடைநிலைனா என்னன்னு பார்க்க போறோம். மூன்றாவதான இடைநிலை. இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதால் இது இடைநிலை என்பர். இதனை காலம் காட்டுவதால் இதனை காலம் காட்டும் இடைநிலை என்றும் அழைப்பர். இது என்னென்ன வகைகள்ல வரும் பார்க்கணும். முதல்ல நிகழ்கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் என்னென்ன எழுத்துலாம் வந்தா நிகழ்கால இடைநிலை அப்படின்றத பார்க்க போறோம். நிகழ்கால இடைநிலைகள் சொன்னா இந்த நிகழ்கால இடைநிலை என்னென்னா கிறு, கின்று, ஆனின்று. அதாவது ஒரு சொல்ல சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கிறதா பகுபத உறுப்பு இல்லையா. பகுபதம்னா என்ன, பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொது தருமானதுதான் தரும்தான் என்னது பகுபதம்னு படிச்சோம். அது பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு 2 வகைப்படும் சொன்னோம். இப்ப இடைநிலை அதோடைய உறுப்புகளை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று வந்தாதான் நிகழ்கால இடைநிலைகள். எப்படின்னா வார்த்தையில கவனிங்க. உன் கிரான், உன் கிரான். இது உங்களுக்கு தேர்வு வரும் மாணவர்களே. பகுபத உறுப்பினர் ஒரு தனியாவே உங்களுக்கு ஒரு சொல்ல கொடுத்துட்டு பகுதிகளா பகுபத உறுப்பினரும் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி வரும். உண்கிறான். இப்ப கவனிங்க. உன் கூட்டல் கிறு கூட்டல் ஆண். உன் கூட்டல் கிறு கூட்டல் ஆண். உன் கூட்டல் கிறு கூட்டல் ஆண். அந்த கிறுன்றது தான் என்னது நிகழ்கால இடைநிலை. உன்ன்றது பகுதி, கடைசியில வர்றது ஆண். நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம். உண்கிறான், ஆண் பால் வினைமுற்று, விகுதி. விகுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வந்தா விகுதின்றதை நம்ம படிச்சோம் இல்லைங்களா. உன் கூட்டல் கிறு கூட்டல் ஆண். அப்புறம் உண்கின்றான், உண்கின்றான். உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண், கின்று கூட்டல் ஆண். இதுல கின்று வந்தாலும் நிகழ்கால இடைநிலை தான். அடுத்தது உண்ணா நின்றான், உண்ணா நின்றான். இது கவனிங்க. உன் கூட்டல் ஆ நின்று கூட்டல் ஆண், ஆண் கூட்டல் ஆ நின்று கூட்டல் ஆண். இந்த மாதிரி கிறு, கின்று, ஆண், நின்றுன இடைநிலையில அதாவது பிரிக்கும் போது பகுபத உறுப்புகளை பிரிக்கும் போது தான் நிகழ்கால இடைநிலைன்னு எழுதும். நிகழ்கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை என்னென்ன எழுத்துக்கள் வந்து இறந்த கால இத்து, இட்டு, இரு, இன் என்பவைனா இறந்த கால இடைநிலைகள். இறந்த கால இடைநிலை. எடுத்துக்காட்டு படித்தான். படித்தான பிரிங்க பார்க்கலாம். படி கூட்டல் இத்து கூட்டல் நடுவுல எல்லாமே மெய் எழுத்து அது மட்டும் தான் வரணும். அப்புறம் இந்த தாவை எப்படி எழுதலாம். படின்றது எனது பகுதி. அதாவது பகுதி எப்பொழுதுமே எப்படி வரும்னு சொல்லியிருக்கோம். அதாவது வினை சொல்லில் ஏவலாக வரும். படி அப்படி சொல்றது ஏவலாக வருது. இப்ப இந்த இத்து எழுதிட்டு அப்புறம் இந்த தாவை எப்படி எழுதுனா இத்து கூட்டல் ஆண் எழுதும். அப்புறம் என்ன எழுதுன்னு பாருங்க. படி எழுதிட்டு இத்து எழுதிட்டு அந்த தாவை இத்து கூட்டல் ஆண் எழுது. அதுதான் தாவா இங்க மாறும். இப்ப மீதி இருக்கிறது இன்னு இல்லையா. இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன. படின்றது பகுதி. அடுத்தது இது விகுதி இல்லையா. ஆண்பால் வினைமுற்று விகுதி. படித்தான் வருது. ஆண் வந்தாலே ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த இத்து தான் இடைநிலை. இந்த இத்து என்னன்றதை நம்ம அப்புறமா படிப்போம் சரிங்களா. படி பகுதி, ஆண் விகுதி. இந்த இத்து தான் இறந்த கால இடைநிலை. ஒரு சொல்ல பிரிக்கும் போது இத்துன்னு வந்துதான் அது இறந்த கால இடைநிலையை எழுதணும். அடுத்தது பாருங்க. உண்டான், உண்டான். உன் கூட்டல் இந்த டாவை எப்படி எழுதணும். இட்டு கூட்டலா ஆண். உண்டான். நடுவுல எல்லாமே மெய்யெழுத்தாக வரணும். உண்டான். உன் வந்து பகுதி, இட்டு வந்தா இறந்த கால இடைநிலை, ஆண் வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி. உண்டான். அடுத்தது வென்றான், வென்றான். இங்க வந்து
அதுவே இறந்த கால இடைனா இத்து இட்டு இரு இன்னு பிரிக்கும் போது வரும்போது இத்து இட்டு இரு இன்னு வந்தா அது இறந்த கால இடைநிலை. அடுத்தது எதிர்கால இடைநிலைகள். இப்பு இப்பு என்பன எதிர்கால இடைநிலைகள். ஒரு சொல்ல பிரிக்கும் போது இப்பு இப்புன்னு வந்ததுன்னா அது எதிர்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைன்னு எழுதலாம். இங்க பாருங்க முன்பான். இது எப்படி எழுதலாம்? முன் கூட்டல் முதல் சொல்லே நம்ம கட்டளை சொல்லா இருக்கணும்னு சொல்லிருக்கோம் இல்லையா? முன் கூட்டல் இந்த பாவை எப்படி எழுதலாம்? இப்பு கூட்டல் ஆன். இத இப்பு தான். இதுல உண்டு பகுதி விகுதி அடுத்தது இப்புன்றது எதிர்கால இடைநிலை. அடுத்தது வருவான். வருவான். இங்க வான் வரணும் கட்டளை சொல்ல வருதால வரும் மாறும். அது எப்படின்னு அடுத்த இதுல சொல்றேன். இந்த வாவை இப்பு கூட்டல் ஆனு மாத்தும். இங்க வான்றது பகுதி வருன்றத நான் அடுத்தது சொல்றேன். அடுத்தது எதுல வரும்னு. இப்புன்றது எதிர்கால நிலை. ஆண்ன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. எதிர்கால இடைநிலை இப்பு இப்பு. இப்ப அடுத்தது எதிர்மறை இடைநிலை. இல்ல அல்லு ஆர். இல்ல அல்லு ஆன் வந்தா எதிர்மறை இடைநிலைகள். முதல்ல பார்க்கறா உண்டிலன். உண்டிலன்னா இதுல வர இல்லு. இதுல வர இல். அடுத்து உண்டிலன். அடுத்தது பாத்தீங்கன்னா காணலன். காணலன். இதுல வர அல்லு. நான் சொன்னேன் இல்லையா பிரிக்கும் போது நடுவுல எல்லாமே மெய்யெழுத்தா வரணும்னு சொன்னோம் இல்லையா? அடுத்தது செய்யாதே. செய்யாதே. இதுல வர இந்த யாவை எப்படி பிரிப்பா? ஈ கூட்டல் ஆண் பிரிப்பா இல்லையா? அதுதான் ஆண் வரும். இந்த மாதிரி இல்ல அல்ல ஆண் வந்தா எதிர்மறை இடைநிலை. எப்பொழுதுமே இடைநிலை எங்க வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதால் இது இடைநிலை. இது எதை காட்டும் கேட்பாங்க? காலம் காட்டும். காலம் காட்டுவது டேஷ் ஆகும். பகுதியா விகுதியா இடைநிலையா சாரியே சந்தியா அப்படி கேட்பாங்க. இடைநிலை. காலம் காட்டுவது எதுனா இடைநிலை. அடுத்தது பாத்தீங்கன்னா பெயர் இடைநிலைகள். இன்ச் இந்த் இவ் இச் இத் இதெல்லாம் வந்தா பெயர் இடைநிலைகள். இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி. இதுல வர இச் அதான் பெயர் இடைநிலைகள். அடுத்தது அறிஞன். இதுல வர இஞ்சி இதுதான் பெயர் இடைநிலைகள். இடைநிலைகளை என்னென்னலாம் பாத்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலைகள் கிரு கின்று ஆன் என்றும் வரணும். அடுத்து இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு இன்னு. எதிர்கால இடைநிலைகள் இப்பு இப்புன்னு வரணும் ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது. எதிர்மறை இடைநிலைனா இல் அல் ஆன் வரும். பெயர் இடைநிலைனா இன்ச் இந்த் இவ் இச் இத் இதெல்லாம் வந்ததுன்னா பெயர் இடைநிலைகள். அடுத்தது நான்காவதான சந்தி. சந்தி பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பிற உறுப்புகள் என்னது? அடுத்தது வருது இடைநிலை, அதுக்கப்புறம் சாரியை, அதுக்கப்புறம் என்னது விகுதி. இதெல்லாம் இணைக்கிற பகுதியா வர்றதுதான் சந்தி. பெரும்பாலும் அதிகமான அளவுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பெரும்பாலான இடங்கள்ல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா படித்த. படித்த இதுல வர இத்து தான் சந்தி. இத்துன்னு வரலாம், இல்ல இப்புன்னு வரலாம், இல்ல இத்துன்னு வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருந்திய. பொருந்திய இதுல வர இ உடம்படுமை சந்தி. உடம்படுமை சந்தி. நீங்க புணர்ச்செய்திலாம் படிக்கும்போது இது என்னன்னு நமக்கு புரியும் நல்லா தெளிவா. உடம்படுமை சந்தி. ஈயும் இப்பு மட்டும்தான் உடம்படுமை சந்தி. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? சேர்த்தால். சேர்த்தால் இது எப்படி பிரிக்கலாம் பாருங்களேன். சேரா கட்டளை சொல்ல வருதுன்னு சொல்லணுமா? அடுத்தது பாருங்க இத்து இத். அடுத்தது இந்த தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ. மீதி என்ன இருக்கு? இல்லு. இப்ப சேர்ன்றது பகுதி. நம்மள தெரியும். அதாவது முதல்ல நிக்கிறது முதல் நிலைன்னு இதுக்கு பெயரு. முதல்ல நிக்கிறது தான் பகுதி. கடைசியில இறுதியில இருக்கிறது கடைநிலைன்னு பேரு. அது விகுதி. ஆளுனாங்க பெண்பால் வினைமுற்று விகுதி. இப்ப இந்த ரெண்டு இத்து இருக்கு. அதுல ஒரு இத்து நமக்கு தெரியும். அதாவது விகுதிக்கும் பகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? இறந்த கால இடைநிலை. இத்துன்னு வந்திருக்கிறதால அது இறந்த கால இடைநிலை. இப்ப இந்த இத்து பாருங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கா? இது பகுதி இது இடைநிலை. அப்ப அது ரெண்டுத்துக்கும் தான் பெரும்பாலும் நடுவில் வரும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த இத்துன்றது என்னது? சந்தி. இத்துன்றது சந்தி அப்படின்றத எழுதணும். சேர் பகுதி இத்து சந்தி. இத்து இறந்த கால ஆல் பெண்பால் வினைமுற்று விகுதி.
இந்த பா எப்படி எழுதணும்? இப்பு கூட்டல் ஆ இர். நடிப்பகுதி ஆறு என்ன சொல்லியிருக்கோம்? பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த இப்பு எதிர்கால இடைநிலை. இப்ப இன்னொரு எழுத்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதிகமா இருக்கிறதால அந்த இப்பு சந்தி. நம்ம என்ன சொல்றோம்? இத்து வரலாம், இப்பு வரலாம், இக்கு வரலாம். அது நம்ம கவனிக்கணும் மாணவர்களே. எத்தனை இருக்கு? உங்களுக்கு ஒரு சுலபமா சொல்லணும் அப்படின்னா 1 2 3 4 இருக்கு. அப்ப 4 இருக்குன்னா முதல்ல இருக்கிறது நம்ம பகுதி தெரிஞ்சிச்சு. அடுத்து கடைசியில இருக்கிறது இறுதியில இருக்கிறது. கடைசி நாள் இறுதி நாள் ஒண்ணுதான், அது விகுதி. எப்பயுமே ஒரு சொல்ல பிரிக்கும் போது கண்டிப்பா பகுதி விகுதி இருக்கும். அது தவிர ஒண்ணே ஒண்ணு இடைநிலை வரும். அதை தவிர்த்து வருதுன்னா இந்த சந்தி, அதாவது அது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கான்னு கவனிக்கணும். பெரும்பாலும் நான் பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவுல வரதான் சந்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா படிக்கிறான். படிக்கிறான் படி கூட்டல் நீங்க இக்கு இருக்கா. அடுத்தது கிருன்னு எழுதும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கிருன்னு வந்தா நேரால எழுதியான். இந்த ராவ அதாவது கிரு அப்படி கிரு எழுதிட்டு அவதான் ஆ கூட்டல் இன்னும் எழுதும். அதாவது ஆண் அப்படின்னு எழுதும். படின்றது பகுதி, ஆண்ன்றது என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. இக்குன்னு வந்திருக்கு தான் இங்க சந்தி. இத்து இப்ப இக்குன்னு வந்தா சந்தின்னு சொல்லிட்டோம் இல்லையா. கிருன்னு வந்தா நிகழ்கால இடைநிலை. அடுத்தது ஐந்தாவது சாரியை. சாரியை பகுதி விகுதி இடைநிலைகளையே சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் எது எது எங்க வருது அப்படின்னு நமக்கு சரியா புரியுமானவர்களே. பகுதி அதாவது விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருதா சாரியை. நடந்தனன் அண்ணன் வரும். நடந்தனன் அண்ணன் வரும். நம்ம என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன சொற்கள் வந்தா அது வந்து சாரியைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அன், ஆன், இன், அல், அற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, ஆ, உ, ஐ, உ, இன். பிரிக்கும் போதே கண்டிப்பா நமக்கு பகுதி விகுதி இருக்கணும். அதை தவிர 3 இருக்குதுன்னா அது இடைநிலையா தான் இருக்கும். அதை தவிர்த்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருந்தா அது சந்தி, விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருந்தா அது சாரி. இந்த சொற்களை வந்தா தெளிவா புரிஞ்சுக்க மாட்டாங்களே. வண்டின் கால் இங்க இன்னும் வந்தா அது சாரியை. ஏன்னா இதெல்லாம் படிச்சுப்போம் என்னென்ன சொற்கள் வரும் அப்படின்ட்டு. 10 10 இற்று இந்த கோடு போட்டு காமிச்சிருக்க பாருங்க. புளிய மரம் அம், பலவற்றை அற்று, மரத்து கிளை அத்து, புளிய மரம் ஆ. இந்த சொற்கள்லாம் வந்தா இது சாரியை. பிரிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரதா சாரியை. பெரும்பாலும் அதிகமான இடங்கள் அப்படிதான் வரும். சரியா மாணவர்களே? ஆறாவது விகாரம். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 சொல்லி அதுல 6வது விகாரத்தை பத்தி பார்க்கணும். விகாரம் என்பது தனி உறுப்பு அன்று. தனி உறுப்பு அன்று. இது பகுபத உறுப்புகளில் பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் வடிவ மாற்றமே ஆகும். சுலபமா சொல்லணும்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி இருக்கும். அவ்வளவுதான் மாணவர்களே. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நின்றான். நின்றானை எப்படி பிரிக்கும் பாருங்க. நில் அது நின்னா மாறும். இந்த ராவை இருக்கு கூட்டல் ஆணும் மாற்றும். இதுதான் மாணவர்களே. இங்க பாத்தீங்கன்னா நில் நின் என மாறி உள்ளது. அதாவது லகரம் நகரமாக மாறி இருக்கு இல்லையா. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி இருக்குது. அதான் வடிவ மாற்றம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி இருக்கிறதுதான் விகாரம். அது பகுதியிலும் சந்தியில மட்டும்தான் வடிவ மாற்றம் ஏற்படும். இந்த நில் நின் என மாறி உள்ளது. இதால் திரிவதையே விகாரம் என்பர். இப்ப சில சொற்கள் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு பகுபத உறுப்புகளை எப்படி பிரிக்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி உங்களுடைய தேர்வுக்கு வரும்போது எப்படின்னா இந்த மாதிரி சொற்களும் கொடுக்கலாம் உங்களுக்கு புத்தகத்துல இருந்து. இல்லைன்னா நீங்க கவிதை படிக்கிறீங்க இல்லையா, செய்யுள் பகுதின்னு சொல்லுவோம். மனப்பாட பகுதி மனப்பாடம் இல்லாம இருக்கும். அந்த செய்யுள் பகுதியில பாத்தீங்கன்னா சொற்கள் உங்களுக்கு புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். சொற்கள் கொடுத்துட்டு அது பகுபத உறுப்பு இருக்கணும் எப்படி எப்படிலாம் பிரிச்சு எழுதியிருப்பாங்களே மாணவர்களே. அதை நீங்க பயிற்சி எடுத்துட்டு சுலபமா மதிப்பெண் எடுக்கலாம். இந்த பாடம் நமக்கு பகுபத உறுப்பு பிரிக்கிற முறை தெரிஞ்சுச்சுன்னா சுலபமா நமக்கு மதிப்பெண்ணும் எடுக்கலாம் மாணவர்களே. இப்ப பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்தனன்னு ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருந்தா அதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுங்க. வா அது நீங்க அடைப்புக்குறியில வான் மாத்தணும். ஏன்னா இங்க மாறி இருக்கு. அது நான் என்னன்னு சொல்றேன். இங்க வந்து இத்து அதுதான் இந்த மாதிரி. எப்பயுமே சொல்லுல இங்க இந்து வருதுன்னா அது இத்து சந்தி இந்தானது விகாரம்னு வரும். எப்பொழுது சொல்லுல இந்து வந்தாலுமே
அது இத்து தான் இந்தா மாறி இருக்கும். இப்ப இந்த தாவை எப்படி எழுதுவோம்? இத்து கூட்டலா, இத்து கூட்டலான்னு எழுதுவோம் இல்லையா? எப்பவுமே நடுவில் வர்றது எல்லாமே என்னதான் நம்ம இனியத்தா வரணும்னு சொன்னோம் இல்லையா? அடுத்தது கவனிங்க, இந்த நா, இந்த நாவை எப்படி எழுதுவீங்க? இன்னு கூட்டல் ஆ, மீதி இருக்கிறது நான் இன்னு. இப்ப கவனிங்க மாணவர்களே, 1 2 3 4 5 விகாரம் தனி உறுப்பு இல்ல. அது எதுல மாற்றம் வரும்? பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் வடிவ மாற்றம் சொன்னோம். இந்த மாதிரி அடைப்புக்குள்ள கொடுக்கப்பட்டதால அது விகாரமா மாறிடும்னு அர்த்தம். சரியா மாணவர்களே? இப்ப பாருங்க, இது 6மே வந்துருக்கும். ஏன்னா இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற விகாரத்தை நம்ம சேர்த்துக்கணும். 1 2 3 4 5 இந்த விகாரம் அடைப்புக்குள்ள இருக்கிறதால அது விகாரமா சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்ப இது எப்படி எழுதணும்? பகுதி உறுப்புல இந்த மாதிரி பிரிச்சுங்க. முதல்ல சொல்லு கொடுக்கப்பட்ட சொல்ல எழுதிட்டு வினா என்ன தவறாம போடுங்க. என்ன வினா எண் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வினா எண்ணை போட்டு அந்த வினாவை எழுதுங்க. முதல்ல அந்த சொல்ல எழுதிட்டு அது மாதிரி பிரிச்சு எழுதிட்டு ஒன்றன் ஒன்றாக வான்றது பகுதி. ஏன்னா வந்தனன்றதுல கட்டளை சொல்லாதான் எழுதணும். அதனாலதான் அது ஏவல் சொல்லாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதனால வான்றது பகுதி. வா என குறுகியது விகாரம். வானது விகாரம் எழுதலாம். அந்த வா என குறுகியது விகாரம். நம்ம பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் சொன்னோம் இல்லையா? வா என ஆனது விகாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா இத்து சந்தி. இத்து சந்தி. இங்க இந்தானது விகாரம். எப்பொழுதுமே சொல்லல இந்து வந்தாலே இத்து சந்தி இந்தானது விகாரம்னு நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்தானது விகாரம். அடுத்தது கவனிங்க, இத்து. இத்து வந்தாலே இறந்த கால இடைநிலை. சொல்லுங்க, இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. அடுத்தது அன் சாரியை. 2 அன் வந்திருக்கு. ஆனா நீங்க அதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதல்ல வரது பகுதி, கடைசியில வரது விகுதின்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகுதிக்கும் அடுத்தது இடைநிலைக்கும் நடுவில் வரதா சந்தின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அது அந்த பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம். இந்த மாதிரி அடைப்புகளை கொடுத்தாலும் அது விகாரமா மாறி இருக்குன்னு அர்த்தம். இப்ப அதே மாதிரி இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரதா சாரியைன்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் அண்ணன் ஆசிரியர், இங்கேயும் அண்ணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். கடைசியில இருந்தா விகுதி, அதுக்கு முன்னாடி இடைநிலைக்கும் விகுதிக்கு நடுவுல வந்ததுன்னா, இடையில் வந்ததுன்னா, நடுவுனாலும் இடையினாலும் ஒன்றுதான், இடையில வந்ததுன்னா அதுதான் சாரியை. அன் சாரியை. இந்த அண்ணா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் ஆண்பால் வினைமுற்று. ஆண்னா வந்ததுன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆல்லாம் வந்துச்சுன்னா பெண்பால். ஆர் அப்படிலாம் வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது இப்படிதான் கொடுப்பாங்க. பகுபத ரூபனும் தருக அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லிட்டு நீங்க அதுக்கு எழுதுற முறை எப்படின்னா முதல்ல அந்த சொல்ல எழுதிட்டு அதை பிரிச்சுங்க முதல்ல. அதுக்கப்புறம் 1 by 1 என்ன கொடுக்கப்பட்டிருக்கோம். எல்லா சொல்லிலையும் அனைத்தும் வராது. ஒரு சில சொற்கள்ல மட்டும்தான் அனைத்தும். இப்ப இந்த சொல்ல வந்தனன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. அதாவது பகுதி வந்துச்சு, சந்தி வந்துச்சு, விகாரம் வந்துச்சு, இடைநிலை, சாரியை, அடுத்தது என்ன விகுதி வந்துச்சு. கண்டிப்பா ஒரு சொல்ல பகுதி விகுதி கண்டிப்பா இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இடைநிலை இருக்கும். அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தெளிவா புரிஞ்சு எழுதணும். சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு அமைந்து. அமைந்து இது எப்படி எழுதணும்? அமை கூட்டல் இந்த இந்து எப்ப எதுவா மாறின்னு சொன்னோம்? இந்தா மாறின்னு சொன்னோம் இல்லையா? இந்து. இந்த தூ எப்படி எழுதுவீங்க? இத்து கூட்டல் ஊ. இத்து கூட்டல் ஊ. இப்ப பாருங்க, அமைனா பகுதி. அமைனா பகுதி. இத்துனா சந்தி. அடுத்து இந்தானது விகாரம். இந்த மாதிரி அடைப்புக்குள்ள எழுதலாம். இந்தானது விகாரம். எப்பவுமே சொல்ல இந்து வருதுன்னா இத்து தான் இந்தாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வர இத்து இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஊ வினையச்ச விகுதி. ஊல வந்தா ஈல வந்தா வினையச்ச விகுதி நம்ம படிச்சிருக்கோம். வினையச்ச விகுதி. அமைந்துன்ற சொல்லுக்கான பகுபத உறுப்புல தருகனா அமைந்து. அமை கூட்டல் இத்து இந்து அடைப்புக்குள்ள போட்டுங்க. இத்து கூட்டல் ஊ எல்லாத்துமே கூட்டல் குறி வரணும். அமை பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. இங்க கவனிச்சீங்கன்னா சாரியை கிடையாது. ஏன்னா இத்துக்கும் விகுதிக்கும் இடையில சாரியே வரல இல்லைங்களா? இது பகுதி, இது சந்தி, இது இந்தானது விகாரம், இத்து இறந்த கால ஊ வினை
வராது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில சொற்கள்ல அனைத்தும் வராமலும் இருக்கும், ஒரு சில எழுத்துக்கள் வராம இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொடுத்தன்ற சொல்ல பிரிச்சு பகுபதம் தருக. கொடுத்த கவனிங்க, கொடு. அடுத்தது இத்து இருக்கா, அடுத்து தாவை எப்படி இருக்கும், இத்து கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ. இப்ப கொடுன்றது பகுதி, கொடுன்றது பகுதி. இத்து வந்தாலே நம்ம சந்தி தான் எழுதணும். ஏன்னா இங்க கவனிங்க, கொடு பகுதி கடைசியில இருக்கிறது விகுதின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இடைநிலை. அதை தவிர்த்து பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவில் ஒரு இத்து அப்படிலாம் வந்தா நம்ம என்ன சொல்லிருக்கோம், சந்தி. உடமை சந்தி எழுதலாம், இல்ல சந்தி மட்டும் எழுதலாம். இத்து வந்தாலே இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு இறைன்னு வந்தாலே இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி நம்ம படிச்சிருக்கோம். ஆண் வந்தாலே பெயரச்ச விகுதி. கொடுத்தன்ற சொல்ல பகுபத உறுப்பு வந்தா கொடு பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி. இந்த மாதிரி சொல்ல கொடுத்துட்டு அதை பிரித்து எழுதிட்டு இது 1 by 1 தான். அதாவது கேட்டு 1 நம்ம எழுதணும். இப்ப நம்ம ஆறு என்னன்னு படிச்சோம், பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம். அது இல்லாம எழுத்து பேருன்னு ஒண்ணு இருக்கு. பகுபத உறுப்புகள் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் எழுத்து பேராகும். பெரும்பாலும் இத்து தான் எழுத்து பேராக வரும், இத்து தான் எழுத்து பேராக வரும். சாரியை வர வேண்டிய இடத்தில் இத்து வந்தால் அதுதான் எழுத்து பேரு. எடுத்துக்காட்டு பாருங்க, செய்யாதே. செய்யாதே எப்படி பிரிப்பீங்க, செய் கூட்டல் இந்த மறுபடியும் யாவை எப்படி பிரிப்போம், ஈ கூட்டல் ஆ கூட்டல் இந்த தேவை எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஏ. செய்யறது என்ன, பகுதி, செய் பகுதி. ஈ சந்தி, உடம்படுமை சந்தி சொன்னாலே அது. ஆ எதிர்மறை இடைநிலை நம்ம படிச்சிருக்கோம் என்னென்ன இடைநிலைன்னு. அது ஆ வந்தா எதிர்மறை இடைநிலை. இங்க பாருங்க, சாரி இருக்க வேண்டிய இடத்தில் அது இடைநிலை தெரிஞ்சு போச்சு, இது விகுதி தெரிஞ்சு. அப்ப நடுவுல இருக்கிறது அது எழுத்து பேரு. நம்ம சாரி இருக்க வேண்டிய இடத்துல வந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கோம், எழுத்து பேரு. ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி, ஏவல் வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி சொற்களை கொடுத்துட்டு உங்களுக்கு பகுபத உறுப்புன்னு எழுத சொல்லலாம் மாணவர்களே. எழுத்து பேருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது. சாரியா வர இடத்துல இதுதான் பெரும்பாலுமே வரும் எழுத்து பேரா. சேனா பகுதி, ஈ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை இத்து எழுத்து பேரு, ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. இப்ப நடத்த விஷயங்களை நல்லா தெளிவா படிச்சீங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.